ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் குரு பெயர்ச்சி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது குரு பெயர்ச்சி வந்துட்டு நமக்கு இன்றைக்கி நேற்று கிடையாது, பல வருஷங்களாக இது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக யூடியூப் சேனல்ஸ் ஓப்பன் பண்ணாலே குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதை பற்றின வீடியோஸ் தான் நிறையா வருது. ஆனால் அதில் ஒரு சிலர் மட்டும்தான் பாசிட்டிவான விஷயங்களை சொல்கிறாங்களே தவிர மற்ற இருக்க எல்லா வீடியோஸ்லையுமே ஒரு நெகட்டிவான இது தான் க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு குரு பெயர்ச்சி வந்தால் இந்த ராசிக்கு நல்லா இருக்குது, இந்த ராசிக்கு நல்லா இல்லை, இவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகும். உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறத விட எந்த பார்ட்ஸில், இப்போ வயிற்றில் ஆகுமா காலில் ஆகுமா அதை கூட அவங்க முன்னாடியே சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப பயமாக இருக்குது. குரு பெயர்ச்சியை பற்றி என்ன நடக்குமோ. அதுவும் இந்த பெயர்ச்சி வரத்துக்கு இப்போ 2 மாதம் இருக்குன்னா 2 மாதம் முன்னாடியிலேருந்தே இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வர ஆரம்பிச்சிருது. இப்போ மக்களுக்குன்னு கிடையாது, இதனால் வந்துட்டு முன்னாடி நானுமே பாதிக்கப்பட்டிருக்கேன். நிறையா நான் யோசிப்பேன், இந்த மாதிரி ஆகிட போதோ, இதுவாகிடுதோ அதுவாகிடுதோ, அதுவே நம்ம மைண்டில் பதிஞ்சிருது. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் கூட பாதிக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? அதனால தான் இந்த பதிவை போடணுன்றதே நான் முடிவு பண்ணேன். அதனால் நம்ம இந்த பெயர்ச்சி பற்றிலாம் தேவையில்லாமல் யோசிக்கவே வேணாங்க. இந்த பெயர்ச்சியை பற்றி யார் யோசிக்கணும்னா, மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்குறவங்க, இப்போது பசங்களாம் வந்துட்டு அப்பா அம்மாவை பார்க்காம அப்படியே விட்டுடுறாங்க, அவங்க இதை பற்றி பயப்படலாம். இல்லை மற்றவங்கள கொடுமைப்படுத்தி பணம் சம்பாதிக்கிறவங்க, ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த பெயர்ச்சியை பற்றி பயப்படணும், அதை பற்றி யோசிக்கணும். நம்ம யாருக்கும் எந்த கெடுதல், நம்மளால் உதவி செய்ய முடியலனாலும் மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் நம்ம வேலை மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம், இல்லை நம்ம நல்ல ஒரு உழைப்பாளியாக இருக்கோம், அந்த மாதிரி ஆட்கள்லாம் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்குறோம், இந்த மாதிரி ஆட்கள்லாம் எத்தனை பெயர்ச்சி வந்தாலும் எதை பற்றியும் பயப்படணும்னு எந்த அவசியமும் கிடையாது. இப்போ நம்ம யூடியூப் நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தினா பரவாயில்ல, இந்த மாதிரி தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் பார்த்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டு, முன்னாடி காலத்தில் யோசிச்சு பாருங்கள், நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் எவ்வளோ பெயர்ச்சி வந்திருக்கோம், என்னென்னமோ நடந்திருக்கோம், அவங்களாம் நல்லா தானே இருந்தாங்க, எதுக்காகவும் பயந்துட்டு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இல்லையே. அவங்க ஏன் நல்லா இருந்தாங்கன்னா, அவங்க எல்லாரும் கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக ஒத்துமையாக இருந்தாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுட்டு இருந்தாங்க, அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எந்த பசங்களுமே முன்னாடி காலத்தில் அம்மா அப்பா கொண்டு போய் ஆசிரமத்துலேயோ முதியோர் இல்லத்துலேயோ சேர்க்கலையே. அதனால் அவங்களாம் எந்த பெயர்ச்சியும் அவங்கள எதுவுமே பண்ணலை, நல்லா உழைச்சாங்க, ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாங்க, எல்லாமே இருந்துச்சு. இப்போ இதை பெயர்ச்சியை மட்டும் பார்த்து நம்ம ஒரு பரிகாரம் செய்கிறனாலையோ, இல்லை கோயிலுக்கு போயிட்டு குருவுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறனாலையோ எதுவுமே ஆக போகிறது கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க அப்பா அம்மாவை நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்கள கைவிடாமல் கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும். நம்ம கூட இருக்கவங்கள எவ்வளோ சந்தோஷப்படுத்த முடியுமோ அவ்வளோ சந்தோஷப்படுத்திக்கிட்டு முடிஞ்ச உதவியை செய்யணும். உதவி செய்ய முடியலனாலும் கெடுதல் செய்யாமல் இருந்தாலே எந்த பெயர்ச்சியும், குரு பெயர்ச்சி இல்லை, சனி பெயர்ச்சி இல்லை, எத்தனை பெயர்ச்சி மாறினாலும் எதுவுமே நம்மளை ஒன்றுமே பண்ணாதுங்க. இதுதாங்க உண்மை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இது ஒரு அவேர்னஸாக சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் நான் அந்த வீடியோ பதிவு பண்ணேன். இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத பெயர்ச்சி பற்றின வீடியோஸ்கள் பார்க்காம நம்ம நம்மளோட ஒழுக்க நெறியிலையும் நம்மளுடைய வாழ்வியலில் மாற்றத்தை கொண்டு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு உபயோகமாக இருந்துட்டு போனாலே நம்மளுக்கு எந்த பெயர்ச்சியும் எதுவுமே பண்ணாது. ப்ளஸ் நமக்கு ஆரோக்கியமும் தேவை. இப்போ குரு நம்மளுக்கு நல்லது பண்ண போகிறான்னு சொல்லி வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தால் எதுவும் நடக்க போகிறதில்ல. அதே மாதிரி நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா கோயிலில் போயிட்டு வேணுன்னா மட்டும் நமக்கு உடம்பு சரியாக போகிறதில்ல. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடற்பயிற்சிகள் செய்து என்னென்ன பண்ணணுமோ அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த உடல்நிலை பாதிப்புலேருந்து வெளியில் வர முடியும். நான் குருக்கு அபிஷேகம் பண்ணிட்டேன், எனக்கு இந்த உடல்நிலை சரியாயிரும் அப்படின்ட்டு வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருந்தால் எதுவுமே மாற போகிறதில்ல. நம்மளுடைய வாழ்வியல் முறையை மாற்றிட்டு நம்மளுடைய மனசும் ஒருநிலைப்படுத்தி மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு எந்த உபத்திரம் செய்யாமல் இருந்தாலே எத்தனை பெயர்ச்சி எத்தனை வந்தாலும் நம்மளை எதுவுமே ஒன்றுமே பண்ணாது. ப்ளஸ் இந்த மாதிரி தேவையில்லாத வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் குரு பெயர்ச்சியை பற்றி நம்பாதீங்கன்னு சொல்லி தவறான ஒரு இதை பரப்புறதுக்காக வரலை. குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம அதுக்குள்ளே போய் நம்மளுடைய மனசை போட்டு குழப்பிக்காமல் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும், என்ன நடக்கணும் அதை மட்டும் யோசிச்சுட்டு நம்ம லைஃப்பை சந்தோஷமாக லீட் பண்ணாலே எல்லாமே நல்லதாக நடக்கும்னு சொல்கிறேன். தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொல்கிற மாதிரி நன்மையோ தீமையோ அதுக்கு நாம தாங்க பொறுப்பு. இந்த நெறிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணாலே குரு பகவானோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த குரு பெயர்ச்சி எல்லாருக்கும் நன்மையாக அமையட்டும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஸ்னேகா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.